வாழ்க்கை எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. அதே போலதான் சினிமாவும். சில பேரை உச்சத்துல கொண்டு போய் வச்சு அழகு பார்க்கும், சில பேரை எங்கேன்னே தெரியலன்னு சொல்லி தேட வைக்கும். அப்படி ஒருத்தர் தான் அபிநய். இவர் துள்ளுவதோ இளமை திரைப்படம் மூலமா அறிமுகமானார் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். அதற்கு பிறகு சில திரைப்படங்கள் சரியா கை கொடுக்கல. அதற்கு பிறகு சின்ன சின்ன கேரக்டர் ரோல் பண்ணாரு. இன்னைக்கு உங்க கல்யாணம் நாளா? புதுசா வந்தவங்க வாழ்த்துறாங்க. ஆமா, அறுபதாம் கல்யாணம். முகத்தை பார்த்தாலே தெரியுது. அதுவும் சரியா கை கொடுக்கல. அதுக்கு பிறகு சில கமர்ஷியல்ஸுக்கு வந்தாரு. ஸ்வாதியோட டாகி பாத்தீங்களா? என்னது? வீடியோ நல்லா காக்கும்ல. அவங்க தான் சமைக்கிறதே இல்லையே, நீட்டா தான் இருக்கும். அதற்கு பிறகு தன்னை அப்படியே மாற்றிக்கொண்டார். ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டா வந்தாரு. துப்பாக்கி படத்துல வில்லனுக்கு அவர் தான் டப்பிங் பண்ணிருப்பாரு. தமிழ் கொஞ்சம் தெரியும், ஆனா தமிழங்களை நிறைய தெரியும். உன்னை ஏன் கொல்லல? அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் தந்தவருக்கு டப்பிங் இண்டஸ்ட்ரியிலையும் பெரிய ஸ்கோப் கிடைக்கவே இல்லை. வாழ்க்கையில கஷ்டப்பட்டுட்டே இருந்தவர் ஒரு கட்டத்துல நோயிலே விழுந்துட்டாரு. அவருடைய கல்லீரல் தொற்று காரணமாக தன்னுடைய 46வது வயதுல உயிரிழந்திருக்காரு. உண்மையிலேயே ரொம்ப கவலையான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அவருக்கு உதவுறதுக்கு யாருமே இல்லை. ஒரு 3 நண்பர்கள் மூலமாகத்தான் அவர் இதுவரை காலமும் உதவிகளை பெற்று அவருடைய அன்றாட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்தாரு. சின்ன சின்ன உணவகங்கள்ல சாப்பிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப மோசமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேட்டிகள்ல அவர் பதிவு பண்ணியிருக்காரு. இப்போ அதை விட சோகமான விஷயம் என்ன அப்படின்னா, அவருடைய உடலை வாங்குறதுக்கு யாருமே முன் வரல. அவருக்கு வழக்கமா உதவிட்டு இருந்த அந்த 3 நண்பர்களும் காத்துட்டு இருக்காங்க, அவங்க சொந்தக்காரங்க யாராவது வருவாங்களா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுடைய சொந்தக்காரங்க பக்கத்துல இருந்து எந்த விதமான அப்ரோச்சுமே தெரியல. அதனால நடிகர் சங்கமே பொறுப்பெடுத்து இவருடைய உடலை பொறுப்பெடுத்து இறுதி கிரியைகளை நடத்தணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க. தன்னால முடிஞ்ச எல்லா விஷயங்கள்லயுமே போராடி இருக்காரு, ரொம்ப ட்ரை பண்ணியிருக்காரு. தன்னை மாற்றிக்கொண்டு சினிமால தன்னை நிலைநிறுத்தணும் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டிருக்காரு. ஆனா எங்கேயோ ஏதோ மிஸ் ஆயிருக்குல்ல. லக்கா இருக்குமா தெரியல. சினிமா பொறுத்த வரைக்கும் ஜெயிச்சவங்களை ஞாபகம் வச்சிருப்போம், தோத்தவங்களை கூடிய சீக்கிரமே மறந்துடுவோம். இவரையும் அப்படி மறந்துடுவோமா?